ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாக அந்த புத்தகத்தினுடைய 10வது அத்தியாயம். லாஸ்ட்டாக அதாவது அந்த மாஸ்டர் மைண்டின் ஆற்றல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அத்தியாயத்துலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது என்னடா மாஸ்டர் மைண்டுன்னு. ஸோ இப்போது அந்த மாஸ்டர் மைண்டு குழுவினுடைய ஆற்றல் என்ன அப்படின்றத இந்த அத்தியாயத்தில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். அதாவது செல்வத்தை நோக்கிய 9வது அடி, நம்மை இயக்கும் சக்தி. பார்க்கலாமா? செல்வத்தை சேர்ப்பதற்கு ஆற்றல் இன்றியமையாததாகும். திட்டம் போடுவதால் மட்டும் பயனில்லை, திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆற்றல் வேண்டும். இந்த அத்தியாயத்தில் ஆற்றலை எவ்வாறு பெறுவது என்றும் பெற்றபின் எவ்வாறு பயன்படுத்துவதும் என்றும் அறியலாம். ஆற்றல் என்பதை ஒழுங்காகவும் புத்திசாலித்தனமாகவும் செலுத்தப்படும் அறிவு என்று வரையறை செய்வோம். ஆர்வத்தை அதற்கு சமமான பணப்பொருளாக மாற்றுவதற்கு தேவையான ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சி என்ற பொருளில்தான் நாம் ஆற்றல் என்ற சொல்லை இங்கு பயன்படுத்துகிறோம். ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சி என்பது 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் ஓர் உறுதியான நோக்கத்தை நோக்கி இணக்கத்தோடு செயல்படும் போது உருவாகின்ற ஒன்று. பணத்தை சேர்ப்பதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. சேர்த்த பிறகு அதை பத்திரமாக வைப்பதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலை எப்படி பெறுவது என்று யோசிப்போம். ஆற்றல் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவு என்பது உண்மையானால் அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கும் என்பதையும் யோசிக்கலாம். அளவற்ற அறிவாற்றல். பின்னால் வரும் ஒரு அத்தியாயத்தில் சொல்லப்படும் வழிமுறையால் படைப்புத்திறன் உள்ள கற்பனா சக்தியை பயன்படுத்தி அளவற்ற அறிவாற்றலை தொடர்பு கொள்ளலாம். சேர்த்து வைத்த அனுபவம். பல மனிதர்களின் அனுபவங்கள் ஒழுங்காக எழுதப்பட்டு புத்தகங்களாக நூலகங்களிலும் கிடைக்கும். அந்த அனுபவங்களின் முக்கிய பகுதிகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேலும் தெளிவாக வகைப்படுத்தப்பட்டு போதிக்கப்படுகின்றன. அடுத்த சோதனையும் ஆராய்ச்சியும், ஆரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அறிவியல் துறையிலும் மற்றும் வாழ்க்கையின் எல்லா துறையிலும் அன்றாடம் புதிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு ஒழுங்காக தொகுக்கப்படுகின்றன. சேர்த்து வைத்த அனுபவத்திலிருந்து நமக்கு தேவைப்படும் அறிவு கிடைக்காத போது அந்த முறையில்தான் அறிவை பெற வேண்டும். இங்கும் படைப்புத்திறன் உள்ள கற்பனா சக்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். இப்போது சொன்ன ஆதாரங்களிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அறிவை உறுதியான திட்டங்களாக வகுத்து கொண்டு செயல்படுத்தும் போது அது ஆற்றலாக மாறுகிறது. அறிவை பெறுவதற்கான 3 ஆதாரங்களையும் ஒருவன் ஆராய்ந்தால் தன்னுடைய முயற்சியை மட்டுமே நம்பி செயலில் இறங்கினால் தன்னிடம் இல்லாத அறிவை பெறுவதற்கு எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவிக்க நேரும் என்று தெரிந்து கொள்ளலாம். அவனுடைய திட்டங்கள் மிக பெரியவையாக இருந்தால், ஏராளமான பகுதிகளை கொண்டிருந்தால் அவற்றை செயலாக்குவதற்கு அவன் மேலும் பலருடைய ஒத்துழைப்பை கோர வேண்டும். அப்போதுதான் அவற்றை ஆற்றலாக மாற்ற முடியும். இப்போ மாஸ்டர் மைண்டின் மூலம் அறிவை எப்படி பெறுவது? மாஸ்டர் மைண்ட் என்பதை இப்படி வரையறுக்கலாம். 2 அல்லது அதிகமான மனிதர்கள் முற்றிலும் இணக்கமான உணர்வோடு ஒரு உறுதியான நோக்கத்திற்காக தங்களுடைய அறிவையும் முயற்சியும் ஒன்று திரட்டுதல். மாஸ்டர் மைண்டின் உதவி இல்லாமல் தனி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உருவாக முடியாது. முன்பு ஒரு அத்தியாயத்தில் ஆர்வத்தை பணப்பொருளாக மாற்றுவதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு வழி சொல்லப்பட்டது. அந்த வழிகளை விடாமுயற்சியோடு புத்திசாலித்தனத்தோடு பின்பற்றினால், சரியான மாஸ்டர் மைண்ட் குழுவை தேர்ந்தெடுத்தால் உங்கள் நோக்கம் உங்களுக்கு தெரியாமலேயே பாதி நிறைவேறி விட்டிருக்கும். சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாஸ்டர் மைண்ட் தத்துவத்தின் உள்ளே புதைந்து கிடக்கும் 2 விதமான குணாதிசயங்களை இனி விவரிக்கலாம். ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று மனதை மீறிய அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆற்றல். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கே தெரியும். தன்னோடு இணைந்து ஒத்துழைப்பு தரக்கூடிய மாஸ்டர் மைண்ட் குழுவை சேர்ந்தவர்களின் அறிவுரைகள் மூலம் பொருளாதார லாபம் அடைய முடியும் என்பது தெளிவாகிறது. உலகில் யார் யார் மிகப்பெரிய செல்வம் சேர்த்துள்ளார்களோ அவர்கள் எல்லோரும் இத்தகைய மாஸ்டர் மைண்ட் குழுவின் பொருளாதார பயனை அடைந்தவர்களே. மாஸ்டர் மைண்ட் தத்துவத்தின் ஆன்மீக சக்தி மனித இனத்திற்கு தெளிவாக புரிபடாத ஒன்று. எங்கே இந்த வாக்கியம் உங்களுக்கு புரிகிறதா பாருங்கள். கண்ணுக்கு தெரியாத 3வதான ஒரு சக்தியை உண்டாக்காமல் எந்த 2 மனங்களும் நெருங்கி வருவது சாத்தியமில்லை. உலகத்தில் ஜடப்பொருள் சக்தி என்ற 2 மூலப்பொருள்கள் மட்டுமே உண்டு. ஜடப்பொருளை மூலக்கூறுகளும் அணுக்களும் எலக்ட்ரான்களும் என்ற துண்டு துண்டாக்க முடியும். கடைசியாக இருக்கும் சிறு துண்டையும் பிளக்க முடியும். அதன் உள்ளே இருப்பதை தனியாக எடுத்து ஆராயவும் முடியும். சக்தியும் அப்படிப்பட்டதுதான். மனித மனமும் சக்தியும்
ஒரு வடிவமே. அதன் ஒரு பகுதியானது ஆன்ம சக்தியாக உள்ளது. எந்த இரண்டு மனங்களானது இணக்கமான உணர்வோடு ஒன்று சேர்ந்தால் இருவரின் ஆன்ம சக்தியும் கூறுகளும் தங்களுக்கு இடையே உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அதையே மாஸ்டர் மைண்டின் ஆன்மீக கட்டம் என்கிறோம். மாஸ்டர் மைண்ட் என்ற ஒரு தத்துவம் இருப்பதை எனக்கு சொன்னவர் ஆண்ட்ரூ கார்னிக்கி. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆண்ட்ரூ கார்னிக்கி அவர்கள் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே அவர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை படைச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே பார்த்தோம் இல்லையா? அத்தத்துவத்தை கண்டுபிடித்ததுதான் என் வாழ்க்கை பாதையை மாற்றியது. கார்னிக்கியின் மாஸ்டர் மைண்ட் குழுவில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் எஃகு தயாரித்து அதை சந்தைப்படுத்துவதுதான். தான் பெற்ற எல்லா செல்வமும் இந்த மாஸ்டர் மைண்டின் ஆற்றலினால்தான் என்று கார்னிக்கியும் கூறுவதுண்டு. சிறிதளவோ பெருமளவோ செல்வம் என்ற ஒன்றை சேர்த்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் மாஸ்டர் மைண்ட் குழுவின் தத்துவத்தை பயன்படுத்தியவர்களாகவே இருப்பார்கள். அடுத்து, வேறெந்த தத்துவத்தின் மூலமும் பெரிய ஆற்றலை பெற முடியாது. ஒரே ஒரு பேட்டரியை காட்டிலும் பல பேட்டரிகளை ஒன்றாக இணைத்தால் அதிக சக்தி கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். பேட்டரி என்பது பல செல்களை கொண்டது. எனவே அதில் உள்ள செல்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு பேட்டரியும் சக்தியை வழங்கும். மூளையும் இதே மாதிரிதான் இயங்குகிறது. ஆகவேதான் சில மூளைகள் மிகவும் திறமையாகவும் சில அவற்றை விட குறைவான திறமையோடும் இயங்குகின்றன. இதிலிருந்து ஒன்றுக்கொன்று இணக்கமான பல மூளைகள் ஒரே நோக்கத்தோடு இணைந்து செயல்படும் போது அதிலிருந்து வரும் சிந்தனா சக்தி தனி ஒரு மூளையின் சிந்தனா சக்தியை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த உருவாக்கத்தில் இருந்துதான் மாஸ்டர் மைண்ட் தத்துவம் ஒருவருடைய சக்தியின் ரகசியத்திற்கு காரணமாகிறது என்று வெளிப்படையானதாக தெரிகிறது. இதிலிருந்து இன்னொன்றும் தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர் மைண்ட் குழுவின் எல்லோருடைய மூளைகளில் இருந்தும் எழும் மொத்த சக்தியானது அவர்கள் இணக்கமாக பணியாற்றும் போது உறுப்பினர்கள் ஒவ்வொருவரினுடைய மூளைக்கும் கிடைக்கப் பெறுகிறது. ஹென்றி ஃபோர்ட் தன் தொழிலை தொடங்கிய போது அவருக்கு வறுமை, கல்வியின்மை, அறியாமை போன்ற குறைபாடுகள் இருந்தது நமக்கு தெரியும். அதே போல 10 ஆண்டுகளில் நம்ப முடியாத அளவுக்கு இக்குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டார் என்பதும் நமக்கு தெரியும். 25 ஆண்டுகளில் அமெரிக்க நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக ஆனார். இன்னொன்றையும் கவனியுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசனுடன் அவர் நண்பனான பிறகு ஃபோர்டின் வேகமான வளர்ச்சி ஏற்பட்டது. ஒரு மனதின் மீது இன்னொரு மனது செல்வாக்கு செலுத்தும் போது ஏற்படும் சாதனையை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஹார்வி ஃபயர்ஸ்டோன், ஜான் ஃபரோஸ், லூதர் பார்க்வங்ஸ் ஆகிய மூளைத்திறன் மிக்க நண்பர்களோடு அவர் சேர்ந்து கொண்ட பிறகு அவர் வளர்ச்சி எப்படி இருந்தது என்று பாருங்கள். நட்புறவு கொண்ட மனங்கள் இணையும் போது எப்படிப்பட்ட ஆற்றல் உண்டாக முடியும் என்பதற்கு அதுவே சாட்சி. தொழில் வியாபார உலகில் ஹென்றி ஃபோர்டுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை என்பதை அறிவோம். அவரிடம் பெரும் பணம் இருந்தது என்பதும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவருடைய நெருங்கிய நண்பர்களை பற்றி ஆராயுங்கள். இந்த கீழ்க்கண்ட வாக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அனுதாபத்தோடும் இணக்கமாகவும் எந்த நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறோமோ அவர்களுடைய குணத்தையும் பழக்கங்களையும் சிந்தனா சக்தியையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். மிகப்பெரிய மனங்களோடு தன்னை இணைத்து கொண்டதன் மூலம் அவர்களுடைய சிந்தனையின் அதிர்வுகளை அவருடைய மனம் உறிஞ்சி கொண்டது. அதன் மூலம் தன்னுடைய வறுமை, கல்வியின்மை, அறியாமை அனைத்தையும் அவர் ஓங்கி அடித்து வென்றார். இந்த நூலில் தரப்பட்டுள்ள வழிகளை பயன்படுத்தி மாஸ்டர் மைண்ட் தத்துவத்தின் மூலம் எடிசன், ஃபர்ஃபாங்கஸ், பரோஸ் ஆகியோரின் மொத்த புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் தன்னுடைய மூளை ஆற்றலுடன் சேர்த்து கொண்டார். அதே தத்துவம் உங்களுக்கும் கிடைக்கும். மகாத்மா காந்தியை பற்றி குறிப்பிட்டோம். பெரும்பாலானவர்கள் அவரை பற்றி நினைக்கும் போது பிரிட்டிஷாருக்கு தொந்தரவு உண்டாக்கி கொண்டிருக்கும் சரியான உடை அணியாத குள்ளமான கிறுக்கன் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் காந்தி ஒரு கிறுக்கன் அல்ல. இன்று வாழும் தலைவர்களில் மிக மிக சக்தி வாய்ந்த மனிதர் அவரே. இதை அவரை பின்பற்றி கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இதுவரை வாழ்ந்த மனிதர்களிலேயே மிகுந்த சக்தி வாய்ந்தவரும் அவர்தான். எதிர்த்து தாக்காத ஆனால் உண்மையான சக்தி அவருடையது. அவ்வளவு மகத்தான சக்தி காந்திக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கலாம். அதை சில வார்த்தைகளிலேயே சொல்லிவிட முடியும். 20 கோடி மக்களை தங்களின் உடலாலும் மனதாலும் தன்னோடு இணக்கமாக்கி கொண்டு ஒரு உறுதியான நோக்கத்திற்காக போராடுமாறு அவர் தூண்டியதே காரணம். சுருக்கமாக சொன்னால் காந்தி சாதித்த ஒரு அதிசயமே. 20 கோடி மக்களை எந்த பலவந்தமும் இல்லாமல் ஒரே குடைக்கு கீழ் நிற்க வைத்து தன் பின்னால் என்றென்றும் தொடருமாறு செய்தது அதிசயமல்லாமல் வேறென்ன. இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தால் நல்லது. ஏதேனும் 2 பேரை உங்களோடு பல ஆண்டுகளுக்கு இணக்கமாக இருக்குமாறு செய்ய முடிகிறதா என்று பாருங்கள். தன் கீழ் பணியாற்றும் ஊழியர்களை ஒரே மனதோடு இணக்கமாக செயல்பட செய்வது எவ்வளவு கடினமான காரியம் என்று எந்த வியாபாரிக்கும் தெரியும்.
இந்த ஆற்றலை வழங்கும் ஆதாரங்களில் முதலாவதாக இருப்பது அளவற்ற அறிவாற்றல் ஆகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணக்கமான உணர்வோடு உறுதியான ஒரு இலக்கை நோக்கி செயல்படும் போது அந்த கூட்டணியால் பிரபஞ்சத்தின் அறிவுக்களஞ்சியமாக விளங்கும் அளவற்ற அறிவாற்றலுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. தனக்கு தேவையான அறிவை உடனே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆற்றலுக்கெல்லாம் தலையாய ஆற்றல் இதுதான். இங்கிருந்து தான் மேதைகள் எல்லாம் ஆற்றலை பெறுகிறார்கள். அறிந்தோ அறியாமலோ எல்லா தலைவர்களும் தேடி வருவதும் இந்த ஆற்றலைத்தான். அறிவை பெறுவதற்கான மற்ற 2 ஆதாரங்களும் அவ்வளவு நம்பிக்கைக்கு உரியன அல்ல. ஏனெனில் அவை மனிதனின் ஐம்புலன்களும் போன்றவை. புலன்கள் தவறு செய்யலாம், ஆனால் அளவற்ற அறிவாற்றல் தவறு செய்வதில்லை. அளவற்ற அறிவாற்றலை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழிமுறைகள் பின்னால் வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படும். ஆனால் இது மத நூல் அல்ல. இங்கு சொல்லப்படும் எந்த ஒரு கருத்தும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாருடைய மதம் சார்ந்த பழக்கங்களையும் பாதிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணம் வேண்டும் என்ற ஆர்வத்தை அதன் பௌதீக பொருளாக மாட்ட வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தை அடைவது எப்படி என்று வாசகர்களுக்கு எடுத்துரைப்பது மட்டும்தான் இந்த நூலின் நோக்கம். படியுங்கள், சிந்தியுங்கள், தியானம் செய்யுங்கள். விரைவில் இந்த புத்தகம் முழுவதும் உங்கள் முன்னால் தெரியும். அதன் பிறகு ஒவ்வொரு அத்தியாயமும் தனித்தனியாக தெரியும். பணம் என்பது வெட்கமும் ஒதுங்கி நிற்கும் குணமும் கொண்ட அந்த காலத்து இளம்பெண்களை போன்றது. அவள் மீது திடமான காதல் கொண்ட ஒருவன் அவளை எவ்வாறு முயற்சி செய்து வசப்படுத்துவானோ அதே போலத்தான் பணத்தையும் முயன்று வசப்படுத்த வேண்டும். அந்த ஆற்றலானது நம்பிக்கையோடு கலக்க வேண்டும், ஆர்வத்தோடு கலக்க வேண்டும், விடாமுயற்சியோடு கலக்க வேண்டும். ஒரு திட்டத்தின்படி அது செயல்படுத்தப்பட வேண்டும். மலையிலிருந்து தண்ணீர் தரையை நோக்கி பாய்வது போல பெரிய அளவு பணமானது அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவனை நோக்கி பாய்கிறது. அந்த நீரோடைக்கு 2 பக்கங்களும் உண்டு. ஒரு பக்கம் பாய்கிற சக்தி, அந்த பக்கம் இருக்கிற எல்லோரையும் செல்வத்தை நோக்கி மேலே கொண்டு செல்லும், முன்னே கொண்டு செல்லும். இன்னொரு பக்கமோ அதில் இருப்பவர்களை அதிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கும் துரதிர்ஷ்டசாலிகளை கீழ் நோக்கி, அதாவது வறுமையை நோக்கி கொண்டு சென்றுவிடும். செல்வத்தை சேர்க்க முடிந்த எல்லோருக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆற்றல் என்னும் நீரோடை இருப்பது நன்றாக தெரியும். அது வேறொன்றும் இல்லை, ஒருவனுடைய சிந்திக்கும் வழிமுறைதான். நேர்மறையான உணர்வுகள் அவனை செல்வத்தை நோக்கி கொண்டு செல்லும். எதிர்மறை உணர்வுகள் வறுமையில் தள்ளிவிடும். பணம் வேண்டும் என்பதற்காக இந்த நூலை படிக்கும் வாசகர்களுக்கு இதில் மகத்தானதொரு சிந்தனை அடங்கியுள்ளது. வறுமையை நோக்கி செல்லும் நீரோடையின் பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் இந்த சிந்தனை ஒரு துடுப்பாக உங்களுக்கு உதவி செய்து நீரோடையின் இன்னொரு பக்கத்திற்கு தாவுவதற்கு உதவும். ஆனால் இந்த கருத்தை வெறுமனே படிப்பதால் பயனில்லை, செயல்படுத்த வேண்டும். சில பேர் அந்த நீரோடையில் நேர்மறையின் பக்கத்தில் சிறிது நேரமும் எதிர்மறையின் பக்கத்தில் இன்னும் சிறிது நேரமும் என்று மாறி மாறி தோன்றுகிறார்கள். 1929 நடந்த பங்கு சந்தை வீழ்ச்சி லட்சக்கணக்கான மக்களை நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு தள்ளிவிட்டது. அவர்கள் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அச்சத்தோடு, திக்கு தெரியாமல். அவர்கள் நீரோடையில் நேர்மறை பக்கத்திற்கு போக முயன்று கொண்டிருக்கிறார். அந்த லட்சக்கணக்கான மக்களுக்காகவே இந்த நூல் எழுதப்படுகிறது. பணம் இருக்கும் இடத்திற்கு வறுமையும், வறுமை இருக்கும் இடத்திற்கு பணமும் அடிக்கடி இடம் மாறும். பங்கு சந்தை வீழ்ச்சி இந்த உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லியது. ஆனால் உலகத்திற்கு ஞாபக சக்தி குறைவு. இதை விரைவில் மறைத்துவிடும். வறுமை தானாக எவரிடமும் போவதில்லை, தன்னை விரும்பி அழைப்பவரிடமே போகிறது. ஆனால் வறுமை இருக்கும் இடத்திற்கு செல்வம் வர வேண்டுமானால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட திட்டங்களின் மூலமே அது சாத்தியம். வறுமைக்கு திட்டங்கள் தேவையில்லை, யாருடைய உதவியும் அதற்கு வேண்டாம். ஏனென்றால் அது துணிச்சலானது, முரட்டுத்தனம் கொண்டது. ஆனால் செல்வமும் தயக்கமும் வெக்கமும் கொண்டது. கவர்ந்திழுத்தால் மட்டுமே அது வரும். பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவோர் பலர். ஆனால் சிலர் மட்டுமே அதற்கான திட்டங்களும் மனதில் தனியாத ஆர்வமும் கொண்டு செயல்படுவார்கள். அந்த 2ம் தான் பணம் சேர்ப்பதற்கான வழிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.